இப்ப என்னன்னா நமக்கு இருக்கிற சிக்கல், இந்த பனை வந்து ஒரு 3 மாத காலம் தான் வருது, பனம்பால் பதநீர், அதாவது பருவம், அப்புறம் அது நின்றும். ஆனா தென்னையிலிருந்து எப்பவுமே பாலை வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிற தென்னையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஈச்சை தென்னை பனையை நம்ம உருவாக்குறோம். பனை சட்டுன்னு வராது, ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகும், 15 ஆண்டுகள் மேல ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம இருக்குமா இல்லையா, ஆனா பயன்படுத்தி காட்டிடும். தென்னை என்ன பண்றேன், 3 ஆண்டுகளை தென்னை வந்துடும், காய்ச்சிரும். நாடங்களும் தென்னை பண்ணையை போட்டுறேன், ஈச்சையை போட்டுறேன். போட்டு என்ன பண்றோம், உனக்கு எப்ப வேணுமா மூலிகை சாறு குடி, நல்லா படி, மாட்டுக்கறி தின்னு, ஆட்டுக்கறி தின்னு, காய்கறி தின்னு, முட்டையை குடி, பாலை குடி, ஜிம்முக்கு போய் ஜிம்மில் போய் நல்லா பாடி ஏத்து, எவனா வந்தா ஆடி தீமிரியது. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு, உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேருபட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த வேலையை நீ செய், ஏன்னா அண்ணா தான் செய்கிறேன். இந்த பாரு, அப்ப தென்னையை 3 ஆண்டு காய்ச்சிருந்தா, இங்க வர்றேன் காய்ச்சிருது 3 வருஷம் தான். அப்ப நீ கவலையே படாத, கொண்டு வந்துருவேன். கருப்பட்டி தென்னை மரத்துல இருந்தும் கருப்பட்டி காய்ச்சலாம். நம்ம செய்யறதுல தாய்லாந்து காய்ச்சலாம். நான் தனியா போடும்போது தாய்லாந்துல தென்னை மரத்துல இருந்து கருப்பட்டி காய்ச்சலாம். இந்த கஞ்சா மற்ற போதெல்லாம் ஒழிச்சிடும், இந்த கஞ்சாவை மட்டும் வச்சுக்கிறோம். எதுக்குன்னா, இந்த நொடங்கட்டுறோம்ல, கை கால் முறிஞ்சா அதுக்கு வந்து இந்த சாராயத்தை கொடுத்து கட்டுறாங்க. இப்போ எனக்கு எங்கள் தாத்தா, நான் கபடியில் தொடர்ந்து கபடி விளையாண்டு தோள்பட்டை மணிக்கட்டு கால்லாம் உடஞ்சிருச்சு. அப்போ எங்கள் தாத்தா அரியாண்டிபுரம்னு இருக்கிறாம, எங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகுது ரவி. அப்போ மயக்கத்தில் இருக்கேன், கை வீங்கிருச்சு. எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு தலையணை வச்சு எங்கள் அப்பத்தாவை கூப்பிட்றாரு. கூட்டி வந்து இந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா, கையை நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்க ஏன் இந்த மருந்து எடுத்துட்டு வா கோவலைனாரு. ஒரு கோவலையை கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பத்தா ஒரு முட்டையை வச்சு எடுத்துட்டு, ஐயா இதை டபாக்குன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை கொண்டு சாப்பிட்றியான்னு. குடிச்சிட்டு முட்டையை சாப்பிட்டோன்னே மயக்கமாறு பேச்சு திளருது. அப்படி பிடிச்சிக்க ரவி, பிடிச்சிக்க வேண்டிய என்னை பிடிச்சிக்கிச்சாங்க அண்ணன். வச்சுக்கிட்டு இங்கே ஏறி மிதிச்சு சரன்னு உடஞ்ச கையை சேர்த்து கட்டி விட்டாப்ல, முட்டை பத்தை போட்டு உளுந்த போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் என் தாத்தா எனக்கு கொடுத்தது சாராயம்னு. அது வரைக்கும் அது என்ன ஏதோ ஒரு மயக்க மருந்தை கொடுத்தாரு. நான் இந்த கஞ்சாவை நானே வளர்த்து இந்த இதுக்கு வச்சுக்கிறேன், இந்த இதுக்கு பயன்படுத்துறேன். நீ பயன்படுத்தினா கொண்டே வருவேன். இவர் இந்த நோடங்கட்டுறதுக்கு அவருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா அது வந்து அந்த வழி தெரியாது. இந்த பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா பொட்டெல்லாம் இருக்கிறத பாரு. இதெல்லாம் கோவை கல்லூரியில பறிச்சது, உனக்கு சான்ற காட்டுறேன். அண்ணன் வந்தேன்னு வச்சுக்க தொலைச்சு போடுவேன். கோயில் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல என்னையை தாண்டி எப்படி நுழையும்? இத்தனை காவல்துறை, இவ்வளவு உளவுத்துறை, இவ்வளவு சிபிசிஐடி, இவ்வளவு படை இருக்கும்போது என்னையை தாண்டி எப்படி நீ கஞ்சா விற்க முடியும்? எப்படி விற்க முடியும்? எனக்கு தெரிஞ்சுதான் விற்கிறான். இந்த அரசு அனுமதிக்குது. முழுமையாக நோரிக்கு தடை வச்சிருவான். போதை ஒரு பண்பாட்டு கெடுத்த கூறுது ஆகிவிட்டது. அதனால அதை எடுத்துறேன். இந்த வெறிமம் போதைங்கிறது தூய தமிழ்ல வெறிம ஒழிப்பு, ஒரு வெறியறதுல இந்த வெறிம ஒழிப்பை நான் செஞ்சிடறேன். இந்த பனம்பால் தென்னம்பாலை திறந்து விட்டுறேன் உங்க அண்ணன். அதனால கவலைப்படாம நீ நம்பிக்கையோட உங்க அண்ணனுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணும். இப்ப இது மதுவை எப்படி ஒழிப்பேன், மாற்று என்னன்னு காட்டிட்டேன். நாளைக்கு கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை உனக்கு எப்படி கொடுப்பேன், தென்னையை எப்படி பயன்படுத்தி பொருளாதாரத்தை பெருக்குவேன், ஆடு மாட்டை வச்சு எப்படி பெருக்குவேன், வாழையை வச்சு எப்படி பெருக்குவேன், மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி வளர்க்குவேன், பருத்தி தக்காளி இதுகளை வச்சு எப்படி தொழிற்சாலை வச்சு பெருக்குவேன்னு ஒவ்வொன்றா போட்டு இது மாதிரி காட்டுவேன். நீ வலையொலியில தட்டி பாரு. பார்த்து நீ அப்படி பார்த்துட்டு லைக் போடாத, அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போடு. புரியுதா? அப்ப என்ன செய்யணும், நீ பார்த்தத உன் நண்பர்களுக்கு பயிர். எங்க அண்ணன் சொல்றத கவனி. மத்தவன் பாரு, மிக்சி தாரன்றான், கிரைண்டர் தாரன்றான், ஃப்ரிட்ஜ் தாரன்றான். ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், கீரை தானே. அந்த கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் விவசாயி தானே தரணும். அப்ப நீ அவனுக்கு தானே ஓட்ட போடணும். மிக்சி கொடுத்தா எதை அரைப்ப? மல்லி, கொத்தமல்லி, இந்த சீரகம், சோம்பு, அதை தான் அரைப்ப. தேங்காயெல்லாம் அதை யார் தருவா? விவசாயி தான் தரணும். கிரைண்டரு மாவு அரைக்கிற இந்த எதை அரைப்ப? அரிசி, உளுந்து, பருப்பு அரைப்ப. அதை யார் தரணும்? எங்க ஆத்தாளா போய் விவசாயி தான் தரணும். அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த தடவை ஓட்ட அவனுக்கு தான் தரணும் என்று முடிவெடுத்து நீ வாக்கு செலுத்தணும். அவன் பூரா இலவசமா 2000 தரம்பா, 2500 தரம்பா, 10,000 தரம்பா. நான் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? நல்ல படிப்பை தருவேன், படிப்பு கேட்ட வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், எல்லாம் தருவேன். 1000 ரூபாய் தந்தாம் புள்ள, அரிசி பருப்பும் தந்தான்.
இப்ப அண்டா குண்டாதாரா ரூபா 2000 தாரா. அத்தை மகளே வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவ உங்க அண்டா குண்டாவும் வேணாம், ரூபா 2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? ஏன் பரிசு பொட்டியும் தாரான், அடி பணமும் 10,000 தாரான். என் பாவி மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவ உன் பரிசு பொட்டியும் வேணாம், 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ அந்த பாவத்தை செய்யாத செய்யாத செய்யாத. ஏன் கொலுசு புக்கத்தி தாரான், அடி குடிக்க காட்டுந்தாரான். கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். எப்படி ஏன் மிக்சி இதுக்கு 2 தாரான், மசாலா பொருளும் தாரான். என் மாமன் பொண்ண வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம். மனங்கட்ட மாமா நான் ஓட்ட மாத்தி போட மாட்டேன். ஏன் வேட்டி சேல தாரான், ஓசி பசுந்தாரான். ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வரலாம். உன் வேட்டி சேலையும் வேணாம், ஓசி பசும் வேணாம். வேலை வெட்டி தான் இத வாங்கிக்குவேன் தானா? மீட்டு மீட்டு போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. ஏன் படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம். கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. அறிவு சிறந்த பெருமக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பிதான் இந்த நாடும் மக்களும். இந்த 26, 23 ஏப்ரல் நடக்க இருக்கிற தேர்தலில் நீங்கள் தெளிந்து சிந்தித்து வாக்களியுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான்.